கூட்டணி ஆட்சி இன்னைக்கு முதலாக தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்துல எல்லா கட்சிகளும் இதை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்க நல்லா பாருங்கன்னா, ஏன்னா ஒரு தொண்டனும் வேலையை விட்டுட்டு அவங்க செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு கட்சிக்காக நேரம் கொடுக்கும் பொழுது அந்த தொண்டை என்ன எதிர்பார்க்கிறான்? நான் எதுக்காக இந்த கட்சிக்கு நேரம் கொடுக்கணும்? எதுக்காக நான் பெயிண்ட் டப்பாவை கையில் எடுக்கணும்? எதுக்காக நான் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும்? தலைவர்கள் சொகுசு கார்ல போறாங்க. இவ்வளவு பெரிய கட்சியில் எத்தனை பேர் எம்எல்ஏ ஆக முடியுங்கன்னா? 20 பேர் ஆகலாமா, 30 பேர் ஆகலாமா, 40 பேர் ஆகலாமா? சரி 100 வச்சுக்கங்க. ஆனா 50 லட்சம், 60 லட்சம், 80 லட்சம் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஆசை என்ன? என்னுடைய கட்சி ஏதாச்சும் ஒரு மினிஸ்ட்ரியில் உட்காரும் பொழுது ஒரு நல்லதை பண்ணுவாங்க, அதை பார்த்து நான் பெருமைப்பட்டுக் கொள்வேன் தான் ஒரு தொண்டன் நினைப்பான். எல்லா தொண்டனுக்கும் சீட்டு யாரும் கொடுக்க போறது. அதனால தொண்டனுக்கும் தலைவனுக்கும் அடிப்படையில எண்ணத்துல மாற்றம் இருக்கும். தலைவனை பொறுத்த வரைக்கும் அவங்க பொசிஷனை சேஃப்கார்ட் பண்ணணும், அவங்க எம்எல்ஏ ஆகணும். தொண்டனை பொறுத்தவரை ஒரு உண்மையான விசுவாசமான தொண்டன் அவ எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் நினைக்கிறத விட நான் கடினமாக உழைத்ததற்காக என்னுடைய கட்சி ஏதாவது ஒரு உயரத்தில் இருக்கும் பொழுது எனக்கு அது போதும் என்று நினைக்கின்றார்கள். நான் தொடர்ந்து தொண்டர்களுடைய குரலாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். இதுலயும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எங்கேயும் நான் பேசல. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய கருத்தை